வேட்டையன் திரைப்படம் இப்போ வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த ஒரு விமர்சனத்துக்கு அப்புறமா இன்னுமே வந்து அதிகரித்து விட்டது. அனிருத் வந்து தன்னோட விமர்சனத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விமர்சனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்சைட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வேட்டையன் திரைப்படத்து மீது பெரிய பயத்தில் வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து படத்தோட ஒர்க்கே வந்து கம்ப்ளீட்டாக முடிவடையாமல் தான் இருந்துச்சு. ஸோ படத்தோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைய கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து 1 மாதம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி படத்தோட இயக்குனர் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து இல்லை, அக்டோபர் 10ஆம் தேதி சொன்ன டேட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சொன்னதில் அவசரமாக வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. அப்போவே வந்து படக்குழுவுக்கு லைட்டாக வந்து பயம் வந்து இருந்தது, இந்த திரைப்படம் வந்து சொதப்பிடுமோன்னு. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து படத்தோட ட்ரெய்லரும் வந்து வெளியானது. ஸோ ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் பேஸ்டு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மீண்டுமே இது ஒரு கமர்ஷியல் திரைப்படம் மாதிரி இருக்கே, தர்பார் திரைப்படம் 2ஆம் பாகம் மாதிரி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள், பல ட்ரோல் வந்து இந்த படத்து மீது வந்து இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் மட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ இந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்த்த ரசிகர்கள் அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, ஓரளவு பாசிட்டிவான விமர்சனம் வந்து படத்துக்கு வந்து வந்திருக்கு, ஸோ படம் வந்து கண்டிப்பாக செம ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்காங்க. அதாவது படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் வந்து இன்சைட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கேரக்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனே இந்த ஃபிலிம் வந்து ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அமிதாப் பச்சனுக்கும் நடக்கும் ஒரு கிரைம் ட்ராமா தான் வந்து வேட்டையன் திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் செம மாசான ஸ்டைல்லாம் காட்டினாலுமே இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் தான் வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமிதாப் பச்சன், ஸோ அமிதாப் பச்சனுக்கும் ரஜினிகாந்துக்கும் வர காட்சிகள் வந்து ரொம்ப தத்துரூபமாக எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து படத்தோட ட்ரெய்லர் வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து நல்லா அப்படின்னு சொன்ன அப்போ கூட வந்து மீண்டுமே வந்து அமிதாப் பச்சனுக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணி வாய்ஸ் வந்து வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அமிதாப் பச்சனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு பல கெமிஸ்ட்ரி வந்து இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர், ஸோ ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் ரொம்ப யூனிக்கான கேரக்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து வில்லன் மாதிரி இல்லைனாலும் ரொம்ப வந்து ஹீரோ மாதிரி தெரிஞ்சாலும் இது போக போக தன்னோட வில்லன் கதாபாத்திரம் வந்து வெளியே வந்து வரும். அதே சமயம் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படத்திலே ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் வந்து அதிகமாக பேசப்படும். ரொம்ப ஃபன்னான ஒரு பயங்கரமான வில்லனாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வழக்கம் போல் இந்த திரைப்படத்தில் அனிருத் அவர்களோட ஸ்கோர், மியூசிக் ஸ்கோர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் பாடல்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை தவிர வேறு எந்த பாடலும் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சந்தை காட்சிகள், இதுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்தோட சந்தை காட்சிகள் எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது. கடைசியாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தர்பார் திரைப்படத்தில் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சண்டை காட்சி வந்து வரும், அது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்வாக் தான் வந்து இந்த திரைப்படத்துலையும் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு செம மாசான ஒரு ட்ரீட்டாக வந்து இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்தை ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும் வந்து செம கூச்சல் போட்டு கத்திக்கிட்டே படத்தை வந்து பார்ப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதனாலே படத்து மீது இப்போ எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படம் இப்போ வந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த ஒரு விமர்சனத்துக்கு அப்புறமா இன்னுமே வந்து அதிகரித்து விட்டது. அனிருத் வந்து தன்னோட விமர்சனத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விமர்சனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்சைட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வேட்டையன் திரைப்படத்து மீது பெரிய பயத்தில் வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து படத்தோட ஒர்க்கே வந்து கம்ப்ளீட்டாக முடிவடையாமல் தான் இருந்துச்சு. ஸோ படத்தோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைய கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து 1 மாதம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி படத்தோட இயக்குனர் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து இல்லை, அக்டோபர் 10ஆம் தேதி சொன்ன டேட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா
நிறுவனமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சொன்னதில் அவசரமாக வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. அப்போவே வந்து படக்குழுவுக்கு லைட்டாக வந்து பயம் வந்து இருந்தது, இந்த திரைப்படம் வந்து சொதப்பிடுமோன்னு. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து படத்தோட ட்ரெய்லரும் வந்து வெளியானது. ஸோ ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் பேஸ்டு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மீண்டுமே வந்து ஒரு கமர்ஷியல் திரைப்படம் மாதிரி இருக்கே, தர்பார் திரைப்படம் 2ஆம் பாகம் மாதிரி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள், பல ட்ரோல் வந்து இந்த படத்து மீது வந்து இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் மட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ இந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்த்த ரசிகர்கள் அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, ஓரளவு பாசிட்டிவான விமர்சனம் வந்து படத்துக்கு வந்து வந்திருக்கு, ஸோ படம் வந்து கண்டிப்பாக செம ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்காங்க. அதாவது படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் வந்து இன்சைட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கேரக்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனே இந்த ஃபிலிம் வந்து ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அமிதாப் பச்சனுக்கும் நடக்கும் ஒரு கிரைம் ட்ராமா தான் வந்து வேட்டையன் திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் செம மாசான ஸ்டைல்லாம் காட்டினாலுமே இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் தான் வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமிதாப் பச்சன், ஸோ அமிதாப் பச்சனுக்கும் ரஜினிகாந்துக்கும் வர காட்சிகள் வந்து ரொம்ப தத்துரூபமாக எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து படத்தோட ட்ரைலர் வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து நல்லா அப்படின்னு சொன்ன அப்போ கூட வந்து மீண்டுமே வந்து அமிதாப் பச்சனுக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணி வாய்ஸ் வந்து வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அமிதாப் பச்சனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு பல கெமிஸ்ட்ரி வந்து இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர், ஸோ ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் ரொம்ப யூனிக்கான கேரக்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து வில்லன் மாதிரி இல்லைனாலும் ரொம்ப வந்து ஹீரோ மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து போக போக தன்னோட வில்லன் கதாபாத்திரம் வந்து வெளியே வந்து வரும். அதே சமயம் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து இந்த திரைப்படத்திலே ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர் வந்து அதிகமாக பேசப்படும், ரொம்ப ஃபன்னான ஒரு பயங்கரமான வில்லனாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வழக்கம் போல் இந்த திரைப்படத்தில் அனிருத் அவர்களோட மியூசிக் ஸ்கோர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் பாடல்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை தவிர வேறு எந்த பாடலும் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சந்தை காட்சிகள், இதுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்தோட சந்தை காட்சிகள் எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது. கடைசியாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தர்பார் திரைப்படத்தில் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சண்டை காட்சி வந்து வரும், அது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்வாக் தான் வந்து இந்த திரைப்படத்துலையும் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு செம மாசான ஒரு ட்ரீட்டாக வந்து இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்தை ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும் வந்து செம கூச்சல் போட்டு கத்திக்கிட்டே படத்தை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனாலே படத்து மீது இப்போ எதிர்பார்ப்பு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.